பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ 4th ப்ரோமோ பார்த்தீங்களா மக்களே, வேறு லெவலில் ஃபயராக இருந்தது. அதாவது இந்த வாரத்துக்கோட வீக்லி டாஸ்க் வேணால் மொக்கையாக இருந்திருக்கலாம், ஆனால் வீக்கெண்ட் பயங்கர ஃபயராக இருக்கு. ஏன்னா வந்த ப்ரோமோலாம் தெருக்கி விட்டுருச்சு, மாசாக இருந்தது. அதுவும் 4th ப்ரோமோவில் சேதுன்னா பேப்பர் ரவுடியை பேப்பர் வச்சே செஞ்சார் இல்லையா. அதாவது அவர் சொன்ன வார்த்தைகள், அதாவது இந்த பேப்பரில் இத்தனை தான் எழுதி கொண்டு வந்ததுக்கு காரணம் நீ இந்த மாதிரி உன் இஷ்டத்துக்கு அளந்து விட்டுட்டு இருக்கடான்ற மாதிரி. லைக் பிக் பாஸ் கிட்ட சொல்லிக்கிறேன், கதவை ஓப்பன் பண்ண சொல்கிறேன், சேது கிட்ட சொல்கிறேன், யாரா நீ என்னமோ அவனை மிரட்டிட்டு இருக்கே, நீ யார் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதாவது பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா, இவங்களாம் ஏதோ சுப்பீரியர் மாதிரியும், இவங்களுக்கு எல்லாம் தெரியும், மற்ற கண்டஸ்டன்ஸ் விட தங்களுக்கு ஏதோ பெரிய அதாவது வைல்ட் கார்டில் வந்திருக்கு, நீயும் ஒரு கண்டஸ்டன்ட் தான், ஆனால் இவங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல. ஸோ நீயும் ஒரு கோ கண்டஸ்டன்ட் தான் அவங்க கூட, உனக்கு மட்டும் பெரிய ஒரு ப்ரிவிலேஜ்லாம் கிடையாது, நீ யார் இதை சொல்கிறதுக்கு, ஓப்பன் பண்ணி விடுறேன்னு சொல்கிற அளவுக்கு நீ இந்த இடத்துல ஒன்றும் சுப்பீரியர் கிடையாது, உன் கூட விளையாடுற எல்லாருமே மற்றவங்கள மாதிரி நீயும் ஒரு கண்டஸ்டன்ட் தான், அப்படின்றனால தான் நீ யார் இதெல்லாம் முதல்ல பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. பட் அப்பவும் பிரஜினோட ஆட்டிடியூட் பாருங்களேன், அப்படியே தலைமுடியெல்லாம் சரி பண்ணுற மாதிரியும் திமுறா இதுக்கெல்லாம் நான் பயந்துருவன்ற மாதிரி தான் ஒரு லுக் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ பட் பிரஜினோட ஆன்சர் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் இப்படி தான் சார், அதாவது அவன் இப்படி தான் திமுறா பேசுவானா, நம்ம தான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் போல இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் எப்படி வேணாலும் பேசுங்க, பிரஜின் அண்ட் விஜய் சேதுபதி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வீட்டுக்குள்ள அவங்க எப்படி வேணாலும் பேசிக்கலாம். இந்த பிக் பாஸ் வீட்டு வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வீட்டில் அவர் உங்களோட ஹோஸ்ட், நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ட், அவ்வளோதான். அந்த பொசிஷனுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, அதை விட்டுட்டு ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி மச்சான் நான் அப்படிதான்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கார். இதனால தான் பிரஜின் இன்னும் சரி, அவருக்கு அழகு இருக்குது, திறமை இருக்குது, என்ன இருந்தாலும் இன்றைக்கும் அவர் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த திமுறான ஆட்டிடியூட் தான் நினைக்கிறேன். சேதுனா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன சின்ன சீரியலில் உங்கள் கூட ஒரு சைடு ஆக்டராக பண்ணி சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணி இன்றைக்கி அவர் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு. நீங்கள் இன்னுமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் திமிர் பிடிச்ச ஆட்டிடியூட் தான் பிரஜின். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஓரளவுக்காவது கொஞ்சமாவது ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். சரி, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றத தாண்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட நியாயம் தெரியல, எல்லா இடத்துலையும் நான் பெரிய இவன், என்கிட்ட பேசினா வச்சுக்காத, வம்பு பண்ணாத, கிழிச்சிருவேன். பிரஜினுக்கு புரிய மாட்டேங்குதான். என்ன சார் சண்டை போடலான்றீங்க, சண்டை போட்டாலும் தப்புன்றீங்க, தப்பை தட்டி கேட்டாலும் தப்புன்றீங்க, நான் எதை கேட்டாலும் தப்புன்றீங்க அப்படின்றாரு. ஸோ இவரோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு சண்டை போடணும், பிக் பாஸ் வீடுனாலே இப்படி கத்திக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாஸியாக இருக்கணும், அப்படியே எல்லாரையும் ரூல் பண்ணி நம்ம காமிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரா. ஸோ மக்களுக்கு இப்படி வந்து நம்ம கத்துனா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரா. ஸோ கத்தணும், சண்டை போடணும், ஆனால் கத்துறவங்களா இருந்தாலும் அதில் நியாயம் இருந்தால் தான் மக்கள் எடுத்துக்குவாங்கன்றது புரியலையா. ஸோ இவர் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம சேதுனா வந்து அந்த சேரெல்லாம் தூக்கி போடுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு சேரை கொண்டு வந்து உட்காந்துறாரு, ஏன்னா இவன் பெருசாக கதை சொல்லுவான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்தாரு. அப்புறம் இவனோட ஆட்டிடியூட் பார்க்க ஒன்னா மட்டும் டே மவனே மச்சான் நீ மட்டும் இப்போ இருந்தால் பல்லாருன்னு ஒன்று விட்டுருப்பேன், இந்த ஸ்டேஜுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த சேரை அப்படி தூக்கி போட்டார். இல்லைனா உனக்கு தான்டா இந்த அடி விழுன்ற மாதிரி சேரை தூக்கி போட்டதெல்லாம் வேற லெவலில் இருந்தது. ஸோ இது அந்த பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு உன்னோட மரியாதை இந்த லெவலுக்கு தான் அப்படின்னு காட்டுற மாதிரி இருந்தது. ஸோ சேரை தூக்கி போட்டுட்டு அவர் சொல்கிறார், உங்களை யாரும் இங்கே சண்டை போட வேணாம்னு சொல்ல, ஆனால் நாகரிகமாக சண்டை போடுங்க, நியாயமாக சண்டை போட வேண்டாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கார். பட் அப்பவும் சரி, பிரஜினோட ஆட்டிடியூட் பாருங்களேன், அவரோட முடியை சரை பண்ணுறது, அப்படி தாடியை பிடிச்சிடுறது, லைக் அவர் இவெல்லாம் சொல்லி நான் கேட்கணுமா, நீ பெரிய இவனா அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சேதுனா போடாடே அப்படின்னு அந்த ஓவர் கோட்டெல்லாம் அப்போவே பட்டன் கழட்டிட்டு இருந்தார், உன்னை விட 400 ரவுடி தான்டா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சேதுனா அப்படியே கிளம்புற மாதிரி காமிச்சாங்க. பட் அதை விட நீங்கள் இப்படி தானே சார் பிரஜின் சார், உங்களால் இப்படி தான் சண்டை போட முடியும், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. அப்போ நாங்கள் வேணா உங்களுக்காக கதவை ஓப்பன் பண்ணுறோம், உங்களுக்காக இந்த வீட்டை ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடக்க முடியும், டெக்கோரம் மெயின்டைன் பண்ண முடியும் இந்த ஷோக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா இருங்க, அப்படி இல்லைன்னா தாராளமாக நாங்கள் கதவை திறக்கிறோம், வெளியே போங்க சார் அப்படின்னு கதவை திறந்து அவனுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேற லெவலில் இருந்திருக்கும். நம்ம சேது நான் கிளம்புனதுக்கு பதிலாக நான் கதவை திறக்கிறேன் நீ வெளியே வாடா அப்படின்னு கூப்பிட்டுருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும். பட் எனிவேஸ் இந்த ப்ரோமோ பார்க்கும்போதே செம்ம ஃபயராக தான் இருக்குது. பேப்பர் அப்படியே வச்சு செஞ்சிட்ருக்காரு. சரி, நம்ம பிரஜினை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ந்த பையன், நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி எப்படி நம்மளோட இவர் நடிப்பு அரக்கன், நான் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படின்னாங்களோ அந்த மாதிரி தனக்குள்ள அவர் வந்து நம்ம ஒரு பெரிய ஹீரோ, அந்த ஆட்டிடியூட் மாஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஆணவம் தான் பிரஜினை வளர விடாமல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.